லாஸ்ட் டைம் டிப்ரெஷன் ஆகிற அளவுக்கு டிப்ரெஷனாக இருந்தேன். மேலே வரைக்கும் போவேன், அப்படியே கீழே வந்துடுவேன். இன்ன வரைக்கும் எங்கள் வீட்டில் எதுவுமே நான் சொன்னது கிடையாது. இந்த ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணிட்டேன், மெயின்ஸ் பாஸ் பண்ணிட்டேன், இந்த லெவல் போயிட்டேன் அப்படின்னு எதுவுமே தெரியாது. என்ன எக்ஸாம் போகிறேன்னு கூட சொல்ல மாட்டேன். பேங்க் எக்ஸாம் படிக்கிறேன், அவ்வளோதான் எங்களுக்கு தெரியும். எப்படி அந்த டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸ்க்கெல்லாம் அந்த டிஎன்பிஎஸ்சி வால் முன்னாடி நின்று ஃபோட்டோ எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு லட்சியத்தோடு படிப்பாங்க. அது மாதிரி தான் எப்படியாவது ரீனா மேம் கனிஷாட்ட வந்து இந்த மாதிரி சர்டிஃபிகேட் மெடல் வாங்கிடணும் அப்படிங்கிற ஒரு லட்சியத்தோடு படித்தேன். ஆப்டினாவே கனிஷர் தான், அது எல்லாருக்கும் இது ஆப்டி ஈக்குவல் டு கனிஷர் தான். எனக்கு வேறு வீடியோஸ் பார்க்கவும் பிடிக்காது, பார்த்தா புரியவும் புரியாது. எனக்கு ஏதோ கனிஷர் தான் கொஞ்சம் கனெக்ட் ஆகிற மாதிரி இருந்தது. இங்கிலீஷ் ரீசனிங், கரண்ட் அஃபேர்ஸ் அந்த மாதிரி படிக்கும்போது ஜோன் அவுட் ஆகிட்டேன்னா டக்குன்னு உங்கள் வீடியோ தான் போட்டு பார்ப்பேன். சரி, ரீனா மேம் ஏதாவது இது பண்ணுவாங்க, கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணுவாங்க. இடையில நீங்கள் கொடுக்குற அந்த மோட்டிவேஷன், அந்த ஸ்டோரி, எப்பவுமே மேம் நீங்கள் இந்த மாதிரி சக்ஸஸ் ஸ்டோரி வந்ததுக்கப்புறம் அதுக்கு அடுத்த நாள் ஒரு வீடியோ போடுவீங்க. இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் தான் அந்த இன்னும் கொஞ்சம் தான் என்னை இங்கே வந்து நிறுத்தியிருக்கு மேம்.